அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் பல அரசியல்வாதிகளை சந்திச்சிருக்கோம், பல அரசியல்வாதிகளை நாங்கள் கண்டிருக்கோம். என்ன சொன்னால், எலெக்ஷன் வரக்குள்ள மட்டும்தான் எங்களோட கதை தட்டி அவங்களோட வாக்கள் சேகரிப்பாங்க. ஆனால் இந்த மனிதனை பார்க்குறேன், நான் பல தடவை இந்த வீடியோக்களையும் கண்டிருக்கேன், நேரடியாகவும் கண்டிருக்கேன். இதனாலும் எனக்கு ஒரு சிந்தனை உண்டு. அடே, இந்த மனுஷன் இப்போ புதுசாக ஒரு கட்சி கொண்டு வந்தாலோ ஒரு ஆட்சி கொண்டு வந்தாலோ அவர்களுக்கு பல விமர்சனங்கள். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் கதைக்கிறேன். புத்தளத்தில் இருக்கிற ஒரு பிரதான வீதி தான் அனுராதபுர வீதி. இந்த வீதியில் இருக்கிற இந்த ரயில் கடவை பொதுவாக இருட்டுக்குள்ள இருக்கிறதால வார வாகனங்களுக்கு இப்படி ஒரு கடவை இருக்கிறதே தெரியாது. குறிப்பாக இந்த பாதையை நிறைய பஸ் வண்டிகள், பெரிய பெரிய சாமான்களோடு வார கனரக வாகனங்கள் பயன்படுத்துறதால இந்த நாட்டில் ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு தான் யோசிப்பாங்க. ஆனால் நாங்கள் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல ரயில் கடவைக்கு தேவையான முழுமையான மின்சார வசதிகளை செஞ்சு கொடுத்து அதே நேரம் லைட்டையும் போட்டிக்கிறோம். ஆகவே உங்களோட ஊர்களில் இப்படியான விஷயங்கள் ஈக்கமாய்ந்தா தயவு செஞ்சு அரசாங்கம் செய்யும் நாங்கள் ஈக்காம நாங்களாம் முன்வந்து இப்படியான விஷயங்களை செய்கிறது தான் பொதுமக்களுக்கு செய்கிற மிக முக்கியமான விஷயமா ஈக்கா. இதை முன்னுதாரணமாக வச்சு நீங்களும் உங்களோட ஊரில் செய்யுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உண்மையிலே சொல்லப்போனா மாற பெருமையாயும் இருக்குது. இப்படி ஒரு அரசியல்வாதி ஒன்று நாங்கள் பார்க்குறது எனக்கு என்ன மாற பெருமை உண்டு, சந்தோஷம் உண்டு. புத்தளம் மாவட்டத்தில் தனியாக ஒரு செயல்பட்டு கொண்டு ஒரு அரசியல்வாதி உண்டு. இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கையிலும் எதிர்கட்சி எம்பியாக இருக்கலாம், அந்த புத்தளம் மாவட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் அந்த புத்தளம் மாவட்டத்தில் வர்ற கஷ்டங்கள், வேதனைகள், அந்த ரோட்டுகளும் குண்டு குடிகளும் சரி. ஆனால் இந்த மனுஷன் இவ்வளோதான் ஓடி அந்த நாட்டு மக்களும் பிரயோசனமாகணும், அந்த கிராமமும் பிரயோசனம். அந்த நான் போனேன், ஒரு டைம் அங்கே போனேன். அவங்க தூங்க போக்குள்ள நான் நினைக்கிற மாதிரி நான் நேரப்படியே போயிட்டேன். 1 மணி 12 1 மணிக்கெலாம் நான் போயிட்டேன். ஆனால் அவங்க இன்னும் அந்த மக்களுக்கான வேலையை செஞ்சு கொண்டு இருந்தவங்க தான் இந்த மந்திரி. ஆனால் இப்படியா நாட்களை நாங்கள் என்ன செய்கிறேன், புதுசாக வந்துட்டாரு, இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? புதுசாக தானே வந்திருக்கு, இவனுக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? புதுசாக ஒருத்தன் கட்சியை துறந்தா, கட்சி ஒன்று உருவாக்கினா யாராக இருந்தாலும் எல்லாரோட விமர்சனம் என்ன? புதுசாக வந்தவருக்கு என்ன செய்யுது, புதுசாக ஒரு கட்சியை துறந்தவருக்கு என்ன செய்யும்? கொடுத்தா தானேயா செய்வாங்க. இப்போ பாருங்களேன், இந்த மனுஷனை இது மட்டும் இல்லை, இது எனக்கு மனசுக்கு பார்த்த உடனே ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் தந்த பதிவு தான் இந்த பதிவு. அவர்கிட்ட எஸ்பியில் போய் பாருங்க, பலதரப்பட்ட வேலைகள், நோன்பு காலத்திலேயா இருக்கலும், நோன்பு இல்லாத காலத்திலேயா இருக்கலும், அந்த மனுஷனை பார்க்கக்குள்ள சரியான ஆச்சரியமா இருக்கு. இப்படியான ஒரு இளம் அரசியல்வாதிகள்கிட்ட ஏன் நீங்க உங்களோட பிரதேச சபை தேர்தல் வந்தாலோ இல்லாட்டி ஒரு மகிழ்வு வந்தாலோ நீங்க மக்களாக நாங்களும் சரி, இப்போ என்ன பொறுத்தளவில் ஒரு இளம் அரசியல்வாதி கொண்டு உருவாகிறேன்னா நாங்கள் வழி விடுவோம், வழி கொடுக்கணும், அவங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். ஆனால் இப்போதே சிச்சுவேஷன் என்னது, வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் நம்ம அரசியலுக்கு நல்ல. வயது முதிர்ந்தவர்களை விட இளம் அரசியல்வாதிகள் சிறப்பாகவும் சீர்வாகவும் செய்யக்கூடியவங்க தான் இந்த நிரூபித்து காட்டியிருக்கிற இந்த நபர். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பக்கர புத்தியல் இதுகளை கமெண்டில் எழுதாதுங்க. நான் ஒரு சில கமெண்ட்களை பார்த்தேன். இப்படியா நாட்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம், வர வைக்கணும். அவங்களுக்கு ஒரு கதை சொல்லாமல் அவங்கள வர வைக்கணும். அவங்களுக்கு நாங்கள் இன்னும் உற்சாகத்தை கொடுக்கணும். எங்களால் முடிஞ்ச ஒரு ஊன்றுகளை நாங்கள் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. இது நான் அவரை தெரியும், நான் ஒரே ஒரு நாள் தான் பழகிருக்கிறேன், ஒரே ஒரு நாள் தான். அதுவும் போகிற ஒரு நைட்டு நான் போய் படுத்துட்டு நான் தூங்கிட்டேன், 12:30 போல் நான் போய் தூங்கிட்டேன். அவங்க எத்தனை மணிக்கு தூங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் ஒரு டீமே இருக்கிறாங்க, அவங்களோட டீமே இருக்கிறாங்க. அவங்க அந்த நேரமும் மக்களுக்காகத்தான் அது வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. வெள்ள டைமில் இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. நான் நினைக்கிற மாதிரிக்கு தூய சக்தின்றது ஒரு கட்சி போல, எனக்கு சரியாக அந்த கட்சியும் தெரியா. ஆனால் அந்த நைட் நான் அங்கே தங்கினான். அந்த மனுஷனோட பார்த்து நான் பழகினான். ஒரு போட்டோவும் எடுக்க கிடைக்கல எனக்கு. இன்று வரைக்கும் நான் சொல்கிறேன்டா, இப்படியான ஒரு ஆக்கள் வந்தால், ஒரு அரசியலுக்கு வந்தால் அவங்களுக்கு எதுனான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முயற்சிங்க, தயவு செய்து. அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துப்பீங்க, இந்த மனிதனை போட்டோ நீங்கள் சைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு மெய்க்குமே இருக்க இப்படியான இளம் அரசியல்வாதிகளை நாங்கள் வர வைக்கணும். இளம் அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவை. ஆனால் ஒருத்தர் புதுசாக ஒரு கட்சி ஒன்று திறந்துட்டா நான் மனுஷன் விமர்சனம் சொல்லவாகணும். ஓகே, முடிஞ்சவங்க இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்படியான வீடியோக்கள் வந்துட்டா அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச மக்களாகி உங்கள்கிட்ட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே.